வணக்கம். நாம் அனைவருமே நீண்ட காலம் வாழ ஆசைப்படுகின்றோம். ஆனால் ஆரோக்கியம் அதற்கு அனுமதி தருவதில்லை. அதனால் இந்த உலகில் அதிக காலம் வாழ்பவர்கள் கொண்டாடப்படுகின்றார்கள். பழைய காலத்தில் ஞானிகளும் ரிஷிகளும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. ஆனால் இந்தியர்களான நமது சராசரி ஆயுள் 70 வயதுதான். இந்தியாவில் மட்டுமின்றி உலகத்திலேயே ஆண்களை விட பெண்களே அதிக காலம் வாழ்கின்றார்கள் என்பது ஆச்சரியமான உண்மையாகும். உலகத்திலேயே அதிக வயது வாழ்பவர்கள் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறுகின்றார்கள். அந்த சாதனை பதிவில் இப்போது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த மரியா பிரான்யஸ் மொரோரா என்ற பெண்மணியின் பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. அவர் 1907ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி பிறந்தவர். இப்போது அவருக்கு 117 வயது. ஓரளவு ஆரோக்கியத்தோடு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உலகிலேயே அதிக வயதானவர் என்று ஸ்பெயின் நாட்டு மூதாட்டியை உலகம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் அவரை விட அதிக வயதான மூதாட்டி ஒருவர் கேரளாவில் வாழ்ந்து கொண்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. அவரது பெயர் குஞ்சித்தும்மா. இந்த மூதாட்டி 1903ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி மலப்புரம் வாலஞ்சேரி அருகில் உள்ள பூக்கட்ரி என்ற பகுதியில் பிறந்திருக்கின்றார். இப்போது அவர் 120 வயதை கடந்து விட்டார். அவரது ஆதார் கார்டு அதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. கேரளத்து குஞ்சித்தும்மா பிறந்து 4 ஆண்டுகள் ஆன பின்பு பிறந்த ஸ்பெயின் நாட்டு பெண்ணை உலகிலேயே மிக அதிக வயதானவராக கின்னஸ் அங்கீகரித்திருப்பது இப்போதுதான் தெரிய வந்திருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி நமது குஞ்சித்தும்மாவே உலகில் மிக அதிக வயதான மூதாட்டி என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அந்த தகவலை கின்னஸ் நிர்வாகத்திற்கு தெரிவிக்க குஞ்சித்தும்மாவின் குடும்பத்தினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குஞ்சித்தும்மாவின் வாழ்க்கை அனுபவங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. அவர் பள்ளிக்கூடம் சென்றதில்லை. 16 வயதில் அவருக்கு திருமணமாகி இருக்கின்றது. கணவர் பெயர் காலம்பன் சைதாலி. குஞ்சித்தும்மா 12 பிரசவங்களில் 13 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றார். அதில் 5 குழந்தைகள் சிறு வயதிலேயே இறந்துவிட்டன. இப்போது அவரது 4 பிள்ளைகளே உயிரோடு இருக்கின்றார்கள். குஞ்சித்தும்மாவின் கணவர் சைதாலி 20 வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். தற்போது குஞ்சித்தும்மா தனது 11வது பிள்ளையான மொய்து என்பவர் வீட்டில் வசித்து வருகின்றார். 115வது வயதில் குஞ்சித்தும்மா நிலை தடுமாறி கீழே விழுந்து விட்டார். அப்போது ஏற்பட்ட எலும்பு முறிவால் கடந்த சில வருடங்களாக வீல் சேரில் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றார். வயது 120ஐ கடந்துவிட்ட போதும் குஞ்சித்தும்மாவிற்கு சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற எந்த தொந்தரவும் இல்லை. அவர் எந்தவிதமான ஆங்கில மருந்துகளும் சாப்பிட்டதில்லை. நாட்டு மருந்துகளை மட்டுமே தேவைப்படும் போது சாப்பிட்டிருப்பதாக சொல்கின்றார். குஞ்சித்தும்மா உற்சாகமாக காணப்படுகின்றார். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக பேசி சிரித்து பொழுதை கழிக்கின்றார். கேள்வித்திறன் சற்று பாதித்திருக்கின்றது. எல்லோரிடமும் தனது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்றார். அரிசி கஞ்சியை விரும்பி சாப்பிடுகின்றார். யாராவது பிரியாணி கொண்டு வந்தால் அவர்களது மனம் கோணக்கூடாது என்பதற்காக 2 பிடி சாப்பிடுவேன் என்று சிரித்து கொண்டே சொல்கின்றார். 120 வயதனை தாண்டியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது, நாங்கள் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ரசாயனமற்ற உணவுகளை சாப்பிட்டதால் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்கின்றார். கடந்த ஆண்டு குஞ்சித்தும்மாவின் பிறந்த நாளை அவரது குடும்பத்தினர் விமரிசையாக கொண்டாடினார்கள். அதில் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இந்தியாவின் ஆரோக்கிய பொக்கிஷமான அவர் மேலும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தொடர் சாதனை படைக்க வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.